அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். பொதுவா வந்து நம்மளுடைய அன்பான நேர்கள்ல ஒருத்தவங்க வந்து ஒரு ரெசிபி அனுப்பியிருப்பாங்க. அதை நம்ம செய்ய போறோம். அந்த விதத்துல மணிகண்டன் ஃப்ரம் குன்றத்தூர் ஒரு ரெசிபி அனுப்பியிருக்காங்க. அந்த ரெசிபி என்ன செய்ய போறீங்க அப்படின்றத சொல்லிருங்க. சோ அவர் என்ன சென்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு முட்டை தவா ஃப்ரை தான் அமைச்சிருக்காரு. சோ முட்டை தவா ஃப்ரை செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. தவா முட்டை ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த முட்டை 4, பச்சை மிளகாய் 3, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், தக்காளி 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். தவா முட்டை ஃப்ரை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பேனை சுட வச்சு ஆயிலும் ஊத்தியாச்சு. எஸ், ஆயிலும் சுட்டு வந்துருச்சு. ஆமா, இப்போ நம்ம முட்டை வேக வச்சிருக்கோம். நம்ம எப்பவுமே ரெசிபிக்கு சொல்ற மாதிரி முட்டை வேக வைக்க 12 நிமிஷம் அவ்வளவுதான். எஸ். சோ முட்டையை வேக வச்சதுக்கு அப்புறமா இப்படி ஹாஃபா வெட்டிடலாம். எஸ், ஹாஃபா வெட்டி யோக் இந்த சைடு ஃபேஸ் பண்ற மாதிரி ஓகே. அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு நம்ம 4 முட்டை யூஸ் பண்ண போறோம். சோ இதே மாதிரி ஹாஃபா கட் பண்ணிக்கலாம். ஏன் வந்துட்டு இந்த டவுட் வந்திருக்கணுமே உங்களுக்கு, எப்படி வராம இருக்கு? வெள்ளை ஏன் போடாம எல்லோ இல்ல? நான் பார்த்து டெம்ப்ட் ஆகி அப்படியே பார்த்துட்டே நிக்கிறேன். சரி இது எப்ப வரும் அப்படின்ட்டு 90s கிட்ஸ்லாம் ஜேசிபியை பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஏன் யூஸ்வலா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண கிரேவிலாம் திருப்பி எப்படியே வறுத்தீங்க? இப்ப எக் யோக்க வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி போடும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டிஷஸ் நம்ம பண்ணும்போது எக் யோக் தனியா வெளில வந்துரும். சோ அத டைட்டா சீல் பண்றதுக்காக நம்ம இப்படி பண்ண போறோம். ஓகே. எனிவேஸ் அது வெளில தான் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சமா ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்காக இந்த process. ஆமா, எக் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. ஆமா. இதுக்கு அடுத்த process என்ன செஃப்? இப்போ இதுலயே நம்ம வந்துட்டு கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போறோம். ஏன்னா அப்படியே நம்ம ஆட் பண்ணா ரொம்ப பிளாண்டா இருக்கும். சோ கொஞ்சமா உப்பு. ஃபர்ஸ்ட் உப்பு போட்டீங்க? ஆமா, கொஞ்சமா. ஆமா, ஓகே. கொஞ்சமா மிளகாய் தூள். ஆஹா, தனியா தூள். கலர்ஃபுல்லா மாறுறான் தம்பி. கொஞ்சமா மஞ்சள் தூள், கரம் மசாலா. ஹோலி பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கு. ஃப்ரெஷ்ஷா வந்த முட்டைக்கு மேல கலர் பொடியெல்லாம் தூவி அப்படியே மாத்தி திருப்பி இந்த பக்கமா வைக்க போறோமா? ஆமா. ஓகே. இந்த சைடு எப்படி குக் ஆச்சோ அதே மாதிரி அந்த சைடும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியா வைங்க. உங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலா பர்ன் ஆகாது. செஃப் நீங்க சொன்ன மாதிரி வந்து எக் யோக் தனியாவே வரல. எஸ் எஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது ரெடி ஆயிருச்சு. அழகா எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சிடலாம். ஓகே. நைஸ். உங்களுக்கு வேணும்னா एक्चुअली இப்படியே கூட சாப்பிடலாம். நீங்க இப்ப சாப்பிடாதீங்க. நான் சாப்பிடுவேன். நீங்க என்கிட்ட கேட்காதீங்க. இதுலயே கொஞ்சமா எண்ணெய். இன் கேஸ் நீங்க குக் பண்ணும்போது மசாலா பர்ன் ஆயிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு திரும்ப எண்ணெய் போட்டுக்கலாம். ஓகே. நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் ஆட் வெங்காயம் போடுறோம். அப்படியே பச்சை மிளகா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? இந்த ஸ்டேஜ்ல என்ன? ஐயோ மறந்து போச்சே. கொஞ்சமா உப்பு. ஆமா. என்ன ஆகும்? உப்பு லைட்டா போட்டு வறுத்தா அந்த ஆனியன்ல இருந்து பிரிஞ்சு வர தண்ணி டக்குனு இதாகி ஆயில் ஃப்ரை ஆயிடும். எஸ், ஈஸியா குக் ஆயிடும் சீக்கிரமா. 2 மார்க் क्वेश्चन பாஸ் நானே. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டிக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். குக்கிங் ஈஸி ஆயிடும். ஆமா, கரெக்ட். அவ்வளவுதான். அது கூட நறுக்கி வச்சிருந்த தக்காளி எல்லாமே குட்டி குட்டி பீஸா. ஆமா. ஆனியனும் சரி, மிளகாயும் சரி, தக்காளியும். ஆமா. இதுமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். யூசுவலா இதோட பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெங்காய தக்காளி தொக்கு பண்ணுவோம் இல்லைங்களா? அதே கான்செப்ட் தான். ஓகே. சோ அதனால நல்லா ஸ்மாஷ் ஆகி குக் ஆகுற வரைக்கும் பண்ணிக்கலாம். செஃப் இது எவ்வளவு நேரம் செஃப் வதக்கணும்? நல்லா ஒரு 7 to 10 மினிட்ஸ் வதக்கணும். நல்லா வதக்கலாம். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருப்பான். டெய்லி அவனுக்கு அந்த போட்டா சக்திக்காக முட்டை வச்சு கொடுப்பாங்க. டெய்லி அவன் சாப்பிட்டதே கிடையாது. அவனுக்கு சேர வேண்டிய புரோட்டீன் ஃபுல்லா எனக்கு தான் வந்துச்சு 12th படிக்கிற வரைக்கும். அவங்க அம்மா கேட்பாங்க, பையன் வந்து உடம்பு தேரவே மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னே தெரியல, நானும் டெய்லி வந்து முட்டைலாம் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த பக்கம் ஒதுங்கி சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க கொடுக்குற முட்டையெல்லாம் நான் தானே திங்குறேன். அந்த மாதிரி நான் காய்கறி நிறைய சாப்பிடுவேன். என் ஸ்கூல்ல வந்துட்டு மோஸ்டா யாருக்கெல்லாம் லஞ்ச் பேக் பண்றாங்களோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வெஜிடபிள் எடுத்து என் டேபிள் அடிக்கிடுவாங்க. ஓ, சோ எல்லா வெஜிடபிளும் நான் தான் காலி பண்ணுவேன். சூப்பருங்க. ஆமா. நல்ல வேலை என் கூட படிக்கல. எங்க அம்மா என்ன போட்டு புரட்டி எடுத்துட்டு போங்க. பாரு அந்த புள்ள ஜனனி
எப்படி வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி என்னை எனக்கு போட்டு வெஜ் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் நான் கொஞ்சம் பெருசானக்கு அப்புறமா தான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ வெஜ் வந்து காய்கறிகள்லாம் நிறைய சாப்பிடுவீங்க. ரொம்ப பிடிக்கும். நல்லா குக் ஆகிட்டு இருக்க டைம்ல நம்ம எப்படி முட்டைக்கு ஆட் பண்ணோமோ அதே மசாலாஸ் இதுலயும் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. இதுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பர் சார். உங்களை மாதிரி இந்த மிக்ஸ் பண்ண ஒரு நாள் கற்றுக்கணும் சார். 2கே அட் டயத்தில் வேலை செய்யுது உங்களுக்கு. நான்லாம் இப்படி பண்ணனா சரியாவே வராது எனக்குலாம். ப்ராக்டிஸ் தான். நான் என்ன பண்ணுவேன், எடுத்து தனியாக வச்சு கிளறிட்டு திரும்பி வச்சிருவேன். ஸோ இந்த டைம்ல நம்ம ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்? முன்னாடி நம்ம போட்ட அதே ஸ்பைசஸ் தான். கொஞ்சமா தனி மிளகாய், அப்புறமா கரம் மசாலா, மஞ்சள் தூள், வெரி குட், அடுத்து தனியா தூள். கரெக்டா? கரெக்ட். கொஞ்சமா உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆமா. அண்ட் கொஞ்சம் தண்ணியும் கூட. அண்ட் அதே மாதிரி இந்த டிஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாம்பேல ரோட் சைட்ல பண்ணக்கூடிய ஒரு டிஷ். ஓகே. ஆமா. தவா அண்டா ஃப்ரைன்றது நம்ம தோசை கல் இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த மாதிரி முட்டையெல்லாம் வறுத்து இந்த தொக்கு அதுல பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓ, அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட்டாவும் இருக்குமா? எஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் தான் அது மெயின். அதாவது நம்ம பாவுலாம் இருக்கு இல்லைங்களா, பாவ் பன்ஸ், அதுக்கெல்லாம் அதை வச்சு கொடுத்தாங்க, அப்படியே சாப்பிடலாம். எஸ். இப்போ தண்ணி எல்லாம் போய் நம்ம தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் ஷெஃப். இப்போ நம்ம அந்த முட்டையை ஆட் பண்ண வேண்டியதுதான். இந்தாங்க. சோ இத அதல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாமா? நீங்க இந்த ஒரே சைடா வச்சுலாம் பண்ண வேணாம். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே வந்து அழகா ஃப்ரை பண்ணியாச்சோ, தனியா வராம இருக்கிறதுக்கு. எஸ். இப்போ நல்லா கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரே ஒரு மிக்சிங் பண்ணிட்டு பிளேட் பண்ணிட்டோம்னா நம்மளோட தவா முட்டை ஃப்ரை ரெடி. பிளேட்டிங் பண்ணிரலாமா? எஸ். ஓகே. நாங்க தயாராயிடுச்சு. எடுக்கலாம்னு பாக்குற மாதிரியே இருக்கு எனக்கு. என்னங்க நீங்க அப்படியே எடுத்து என் வாயில அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா நான் சாப்பிட்டுருவேன் டைரக்டா அங்க போட்டு. பட் நம்ம பிளேட்டிங் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக பண்றோம் நாங்க. தவா முட்டை ஃப்ரை செய்முறை. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல எண்ணெய் ஆட் பண்ணி வேக வச்சிருந்த முட்டையை ஹாஃபா கட் பண்ணி மஞ்சக்கரு படுற மாதிரி ஃபிளிப் பண்ணி போட்டுட்டு தனி மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணி லைட்டா ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அது ரெடி ஆன உடனே ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நறுக்குன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அந்த தொக்குல நம்ம ஆல்ரெடி வறுத்திருந்த முட்டையை ஆட் பண்ணி கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கணும்னா நம்மளோட தவா முட்டை ஃப்ரை ரெடி. தவா முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எஸ். சூப்பர் ஷெஃப். இது பார்க்கவே பயங்கரமா சூப்பரா அழகா இருக்கு. எக்ல இவ்வளோ வெரைட்டி உங்களால் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இந்த யூஸ்வலாக உங்களுடைய இந்த ஸ்டார்டிங் டைம் ஸ்டோரிலாம் கேட்டுட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ல நீங்க செஞ்சது தான் ஞாபகம் இருக்கா? ஹாஃப் பாயில். ஹாஃப் பாயில் என் ஃபேவரட். எப்பவுமே 2 சப்பாத்தி ஹாஃப் பாயில், வெறும் பெப்பர் உப்பு சாப்பிட்டாலே டன். அவ்வளவுதானா? சப்பாத்தி வேற எதுவும் தொட்டுக்க மாட்டீங்க? இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கே. 2 சப்பாத்தி ஹாஃப் பாயில், பெப்பர் தூக்கலா, பெப்பர் உப்பு லைட்டா போட்டு அதோட அப்படியே சாப்பிட்டாலே ஓகே. சூப்பரா இருக்கும். நிறைய ஈஸி ரெசிபிலாம் வந்து சொல்லி தராங்க. ஆக்சுவலா வந்து அது ஹெல்த்தியும் கூட இல்ல. அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி சாப்பிட்டு நான் வந்து சீக்கிரமா டயட் இருக்கும். என் முன்னாடி நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஆனா எக் சாப்பிடலாம்ல. எக் வந்து புரோட்டீன் தான். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த எக் யோக் இருக்கிற சைடை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிங்கல்ல, அதனால அது வந்து பிரிஞ்சே வரல. எதுவுமே லைட்டா எட்டி பார்த்தாலும் தம்பி பிரியவே இல்லை, சேர்ந்தே இருக்காப்ல. பட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. இந்த ரெசிபியை நமக்காக கொடுத்த மணிகண்டன் ஃப்ரம் குன்றத்தூர், அவரும் ஹாப்பியா இருப்பாரு. ஸோ நேர்களே வீட்டில் கண்டிப்பா மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நேர்களே இன்னைக்கு நீங்க பார்த்த சுவை நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபிஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம் அடுத்த வாரம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை மற்றும் ஷெஃப் ஜனனி. Thank you so much. Bye bye.